அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அழகிய சின்ன சூறாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சூறாவை ஓதுங்க, அல்லாஹுடைய அருட்கொடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஏன்னா நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தேவை இருக்குது. நம்ம ஆசைப்படுறோம், இது நடந்துராதா, அது நடந்துராதா, இது நம்ம கையில் கிடைக்காதா, அது நமக்கு அமைஞ்சு கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்குகிறோம். அது காசு சம்மந்தமான விஷயமா இருக்கலாம், இல்லை நமக்கான ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம், நல்ல ஒரு உயர்ந்த தரமான படிப்பாக இருக்கலாம், நல்ல குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். எத்தனையோ விஷயத்துக்காக பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் தினம் தினம் நம்ம பார்த்திங்கன்னா ஏங்கி கொண்டு இருக்கிறோம். எல்லாரை விடவும் நாமளும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்க, ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபுக்காகத்தான் நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறோம், இபாதத்துகள் செய்து துவா செய்கிறோம். அதில் இந்த ஒரு சூறா பார்த்திங்கன்னா நபி அவர்களுக்கு அருட்கொடைகளை கொடுத்த சூறாவாக இருக்குது. இதை ஓதி கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எது வேணுமோ அதை உங்களிடத்துல கொண்டு சேர்த்துவான். அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எதற்காக வேணால் நம்ம இதை ஓதலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஏதாவது ஒரு அமல் போட்டால் நம்ம எல்லா தேவைக்காக அப்படின்னு சொல்லி தான் நம்ம போடுறோம். இருந்தாலும் சிலர் குறிப்பிட்டு இந்த ஒரு தேவைக்காக சொல்லுங்கள், அந்த ஒரு தேவைக்காக சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் பொதுவாகவே எல்லா தேவைக்காகவும் ஓதக்கூடிய சூறாக்கள் தான். நான் அதிகமான விஷயங்கள் அப்படி தான் போடுவேன், எல்லா தேவைக்குமே பொருந்தக்கூடியது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய எந்த தேவையை வேணால் இதில் நீங்கள் நியத்து வைத்து கேட்டுக்கொள்ளலாம். அந்த சூறா தான் சூறா கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னா அஹ்தைனா கல் கௌசர் சூறா. இந்த சூறா பார்த்திங்கன்னா அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஆறுதலாக கொடுத்தான், அதே மாதிரி அருட்கொடையாக கொடுத்தான்னு சொல்லலாம். ஏன்னா லைஃப்பில் அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அவர்கள் இறந்துட்டாங்க, அவர்களுடைய வளர்ப்பு தந்தை இறந்துட்டாங்க, அவர்களுடைய பெற்ற பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இறந்துட்டாங்க. எல்லாருமே இறந்த போது அவங்க ரொம்ப கவலையாக இருக்காங்க. மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நபி அவர்களுடைய குடும்பத்தில் இத்தனை ஒரு இறப்பு வந்துருச்சுன்ட்டு. அந்த சமயத்தில் நபி அவர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவ்வளோ இழந்த போது அல்லாஹ் இதை இறக்குறான். இதில் பார்த்திங்கன்னா அல்லாஹ் அருட்கொடைகளை சொல்லி காட்டுறான். என்ன அருட்கொடைகளை கொடுக்குறான்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களுக்கு இந்த சோதனைகள் கொடுத்தாலும் சரி, உங்களுக்காக அல்லாஹும் மறுமையில் எவ்வளோ ஒரு சிறப்பான கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய தடாகத்தை வைத்திருக்கான்னு சொல்லி அல்லாஹும் நினைவுபடுத்துகிறான் அந்த சூறாவின் மூலமாக. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தற்காலிகமாக இருந்த அந்த கவலைகள் எல்லாம் போயிடுது. நம்ம லைஃப்பில் அப்படி தான், நமக்கு நிறைய கவலைகள் இருக்கும். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம இழந்திருப்போம், அதை நம்ம நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் எது வரையும் பார்த்திங்கன்னா, நமக்கு இதுக்கு மேலே ஒரு நல்லது கிடைக்கிற வரையும். இப்போ இதுக்கு மேலே ஒரு நல்லது கிடைக்க போகுதுன்னா அந்த கஷ்டம்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. நமக்கு இன்னும் அது கிடைக்கவே இல்லை, ஆனால் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிட்டாவே நம்ம கஷ்டத்தெல்லாம் மறந்து சந்தோஷமாயிருவோம். எல்லாருடைய லைஃப்பும் அப்படி தான். நம்ம அழுதுகிட்டு இருக்கோம், கவலைப்பட்டுட்டு இருக்கோம், லைஃப்பில் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், நிறைய பேர் என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, நான்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கேன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நிமிஷத்தில் அல்லாஹ் பார்த்திங்கன்னா அவன் உங்களுக்கு கொடுக்க இருக்கக்கூடியதை கொண்டு உங்களை என்ன பண்ண முடியும், திருப்திப்படுத்த முடியும். அந்த மாதிரி இதை ஓதுனோம்னா நமக்கு அல்லாஹுடைய அருட்கொடைகள் கிடைக்கும். அது இம்மையிலேயா இருந்தாலும் சரி, மறுமையிலேயா இருந்தாலும் சரி, இரண்டு உலகத்திலையுமே அல்லாஹ் ஒரு மனிதனை சோதித்தால் அதற்கான கூலியை கொடுப்பானாமா. ஒரு மனிதனுடைய சோதனை அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கானது மட்டும் கிடையாது, மறுமைக்கான கூலிக்கும் ஆனது. அதனால இந்த உலகத்தில் நீங்கள் என்ன சோதனைகளை பெருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அல்லாஹ் போக்கி அதற்கு பகரமாக உங்களுக்கு என்ன பண்ணுவான், இந்த உலகத்திலையும் நல்ல வாழ்க்கையை கொடுத்து மறுமையிலையும் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான். இந்த சூறா பாருங்க, இன்னா அஹ்தைனா கல் கௌசர், நிச்சயமாக நாம் உங்களுக்கு கௌசரை கொடுக்குறோம். ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர். அல்லாஹ் இதில் தொழுகிறதை பற்றியும் குர்பானி கொடுக்கறதை பற்றியும் சொல்கிறான். அதாவது கடமை இருக்கிறவங்க, முடியக்கூடியவங்க குர்பானி கொடுங்க, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தொழுகையை எப்போது நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம துல்ஹஜ் மாதத்தை ரொம்ப நெருங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா குர்பானி கொடுக்கக்கூடிய மாதம். இந்த நாட்களில் உங்களுக்கு இது நினைவுறுத்தலாக கூட இருக்கும். யாரால் குர்பானி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கோ நிச்சயமாக அவங்க குர்பானி கொடுக்குறத அல்லாஹ் வலியுறுத்துறான். அதே மாதிரி எப்போதும் தொழுகை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துவாக்கள் ஏற்கப்படலைனாலும் சரி, எக்காரணத்துக்கொண்டும் விரக்தியில் தொழுகையை முட்டி விட்டுறக்கூடாது. சிலர் அந்த தவறை பண்ணுறாங்க. கொஞ்ச நாட்கள் சோதனை வந்துச்சுன்னா அப்படியே தொழுகையை விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்கிறத அல்லாஹ் விரும்ப மாட்டான். நீங்கள் தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், எப்போதும் தொழுகையில் இருங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நினைவுபடுத்துகிறான். கடைசியாக இன்ன தானியக்கள் ஹுவல் அபுத்தர், உங்களுடைய எதிரிகள் தான் சந்ததியற்றனர். ஏன்னா நபி அவர்களை உங்களுக்கு சந்ததியே இல்லைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய எதிரிகளுக்கு தான் சந்ததி இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதை ஓதனதுக்கு பிறகு நபி அவர்களுடைய கவலைகள் எல்லாம் போய் அவர்களுடைய நிலைமை நல்ல முறையில் மாறுச்சு. அதே மாதிரி இதை ஓதுனா நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும், நம்மளுடைய நிலைமையும் நல்ல முறையில் மாறும். அல்லாஹுடைய நிஹ்மத்துகளையும்
அல்லாஹுடைய அருட்கொடைகளையும் நமக்கு வந்து இந்த சூறா பெற்றுத்தரும். இந்த சூறாவை நீங்கள் 10 முறை ஓதி உங்களுடைய தேவையை கேட்டு துவா செய்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.